வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம எல்லாருமே ஐஓபி பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஐஓபி பேங்குக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் போய் பேங்கில் தான் கேட்டு நின்றுட்டு இருப்போம். ஆனால் அது தேவையே இல்லை. நம்ம ஈஸியாக நம்ம அக்கௌண்ட் நம்பரோ மொபைல் நம்பர் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோம் போயிட்டு ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வரும், டெபாசிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்னென்ன நீட் தேவைன்னா உங்களோட ஃபோன் நம்பர் மஸ்ட்டு வந்து பேங்கில் இணைச்சிருக்கணும். அதேமாதிரி உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கரெக்டாக உங்கள் பேங்கோட டாக்குமெண்ட்டில் கொடுத்து கரெக்டாக சப்மிட் பண்ணி இருந்திருக்கணும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லா ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஐஓபி ஈஸியாகவே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நம்ம சர்வர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் தான். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நமக்கு என்ன வேணும்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் தான் வேணும். அதில் பாருங்கள் டவுன்லோட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் எனி 6 months இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் கேட்கும். என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்குவாங்க. நான் ஒரு ரேண்டம் அக்கௌண்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் இருந்துச்சுங்களா, பேன் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா பேன் நம்பர் தேவை கிடையாது. அடுத்தது பேங்கில் யூஸ் பண்ண ஃபோன் நம்பர், மறக்காமல் ஃபோன் நம்பரும் போட்டுக்கோங்க. அடுத்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட், எந்த டேட்லேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு 6 months தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ 6 months டேட்னு செலக்ட் பண்ணி கரெக்டான டேட்டு கொடுத்து இந்த இடத்துல கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த ஓடிபி சென்ட் ஆனதை எடுத்து என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 months ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் ஆகிக்கும். இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு தடவை பேங்குக்கு போகிற அவசியம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேங்கில் உங்கள் மொபைல் நம்பரு கம்பல்சரி லிங்க் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த வெப்சைட், இந்த சர்வர் உங்களுக்கு ஓப்பன் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்குக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறோம் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.